மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வரும்போது அரசியலம் சாசனம் 130 கீழ் 31 கீழ் மட்டும்தான் முடிவு எடுக்க முடியும். அதை தாண்டி வேறு வழிகளில் முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கா, இன்க்ளூடிங் 142. இதில் நிறைய கேள்விகளுக்கு ஏற்கனவே கோர்ட் பதில் சொல்லிடுச்சு. இது ஒரு விதமாக விஷமத்தனமான ஒரு ரெஃபரன்ஸாக தான் அது இருக்குது. இது தெளிவாக மோடி அரசு கோர்ட்டை மதிக்கலைன்றது தான் இது தெளிவாக இருக்குது. இதுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட பிரசிடென்ஷியல் ரெஃபரன்சஸ் எல்லாமே இது வரைக்கும் 15 தடவை கொடுத்துருக்காங்க, இது 16வது தடவை. இதுக்கு முன்னால் கொடுத்த அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப்பர் கொஸ்டின்ஸ் ஆஃப் லா ஆர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்டு. இது முழுக்க முழுக்க தெளிவாக சொல்லலாம் இது விஷமத்தனம் தான் இது. ஆனால் என்ன ஒன்று சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் இதை கொடுத்துருக்காங்க. இதை செய்யறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது, மத்திய அரசுக்கு இருக்குது. ஏன்னா குடியரசுத் தலைவரோட ரெஃபரன்ஸ் இல்லை இது, இட்ஸ் ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ். தனிப்பட்ட இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கேபினெட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் தன்னிச்சையாக பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டு ரெஃபரன்ஸுக்கு போனால் ஈ கேன் பி இம்பீச்டுன்னு சில அரசியல் சாசன நிபுணர்கள் சொல்கிறாங்க.